ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி கிருத்திகையில் என்னென்ன சாப்பாடு செஞ்சோம் மதியானம், காலையிலேருந்து அந்த நாள் எப்படி போணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி கிருத்திகை அதுவுமா எங்கள் அம்மா காலையிலே குளிச்சுட்டு 6 மணிக்கே இங்கே திருவாரூர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பழனி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே சொன்னாங்க, நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் 6 மணிக்கு போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வெளில வந்தோடனே கடன்னு க்யூ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டாக போயிருந்தா கூட நானும் அந்த மாதிரி நின்றுட்டு 1 மணி நேரம் கழித்து தான் வந்திருக்க முடியும் போல் அப்படின்னாங்க. அவங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 1/4 மணி நேரத்துக்கிட்டே ஆயிடுச்சு. 1/4 மணி நேரத்துலேயே வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க. பட் அதுக்குள்ளே இங்கே நமக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா, அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி வைக்கணும். அன்றைக்கி காலையில் தான் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது, நம்ம முதல் நாளே சுத்தம் பண்ணி வச்சுருவோம். நம்ம என்ன தான் முதல் நாள் சுத்தம் பண்ணி வச்சா கூட நம்ம எப்போதுமே நார்மலாக அடுப்பெலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டீ காஃபி போட்டால் கூட அடுப்பு ஒரு நாஸ்தியாகிடுது அடுப்படியே. அது ஏன் என்னானே தெரிய மாட்டேங்குது. உங்கள் வீட்லேயும் அப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அது நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது ஒரு காஃபி போட்டால் கூட நம்ம டக்குன்னு அடுப்பை தொடச்சி வைக்கணும். அந்த மாதிரி செஞ்சிட்டே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாவது க்ளீனாக இருக்குது. இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுனால விதவிதமாக சாப்பாடு வெஜிடேரியனில் செய்ய போகிறாங்க. எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. அவங்க ஒரு பக்கம் செஞ்சிட்ருப்பாங்க, நான் ஒரு பக்கம் தனியாக எனக்குன்னு சில வேலைகள்லாம் இருக்குது. வீட்டெல்லாம் தொடச்சி அந்த மாதிரி முதல் நாளே நம்ம என்ன தான் தொடச்சி வச்சுருந்தாலும் நம்ம நைட் அன்றைக்கி தூங்குறோம்ல, அதனால் அடுத்த நாள் நம்ம காலையில் தொடச்சி தான் ஆகணும். மதியம் நம்ம விதவிதமாக சாப்பிட போகிறோங்கிறதுனால காலைல பட்னியாக இருக்க முடியாது. அதனால் காலைல சாப்பாடுக்காக வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அம்மா சாப்பிட மாட்டாங்க. அம்மாவுக்கு விரதம் தான், அண்ணனுக்கும் எனக்கும் தான். அப்பா காலையிலே உளுந்தங்கஞ்சி குடிச்சிட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ எனக்கும் அண்ணனுக்கும் தான். தோசைலாம் நம்ம என்ன ஒரு தோசை 2 தோசை நிப்பாட்டுறாளா, தோசைலாம் நம்ம தோசை சைக்கோ அப்படின்னே சொல்லலாம். நம்ம இட்லியோட கம்பேர் பண்ணும்போது தோசை சுடுறதுனால அந்த பாத்திரம் வளர்க்குற அந்த வேலை கொஞ்சம் மிச்சமாகும் நம்ம நினைப்போம். ஆனால் தோசை ஊற்றும் போது தான் ஊற்றுறவங்களுக்கு தெரியும், பேசாமல் இட்லியை ஊற்றி வச்சுட்டு நம்ம பாட்டும் அடுத்த வேலையாவது பார்த்துட்டு இருந்துருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். உங்களுக்கும் யாருக்காவது அந்த மாதிரி தோணியிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். தோசைக்கு சைடிஷ்ஷாக ஒரு முட்டைக்கோஸ் குருமா சிம்பிளாக முடிச்சாச்சு. ஏன்னா மதியானமே நிறையா செய்யணும் அப்படிங்கிறதுனால நிறையா வேலை இருக்குது. நம்ம என்ன தான் காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு நம்ம மதியானம் சாப்பாடு ஆரம்பித்தா கூட அது எப்படியோ டைம் 1:30 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி ஆகிடுது. அவ்வளோ நேரம் டைம் எடுத்துகிட்டு போயிடுது. அதனால் காலையில் சிம்பிளாக தோசையும் ஒரு முட்டைக்கோஸ் குருமாவும் வச்சு முடித்து காலைல சாப்பாடை முடித்தாச்சு. இந்த தோசை சைக்கோஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக இருப்பாங்க. ஒருத்தவங்க தோசை 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 அப்படின்னு தோசையாக அடிக்கிட்டு போவாங்க. இன்னொருத்தவங்க என்ன அப்படின்னா வெறும் தோசைன்னு கேட்க மாட்டாங்க, அந்த தோசை மொறுமொறுன்னு இருக்கணும், எனக்கு ப்ரௌனாக இருக்கணும் அப்படின்னு அதுலேயும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க பாருங்கள். அந்த பக்குவத்துக்கு எடுத்து நம்ம தோசையை கொடுக்கணும் அப்படிங்கும்போது தான் அது நமக்கு இன்னொரு டபுள் மடங்கு வேலையாகவே நமக்கு தெரியும். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தான் தோசை சைக்கோ. அவன் தான் தோசை ரொம்ப விரும்பி நிறையா தோசை சாப்பிடுவான். இன்றைக்கி ஆனால் ஏதோ நல்ல மூடில் இருந்துருக்காங்க. 2 தோசையிலே எனக்கு போதும், வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டான். அப்பாடா அப்படின்னு அவனுக்கு 2 தோசையை கொடுத்துட்டு நானும் 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்னது நம்ம தான் சொன்னேன்னு நம்ம என்ன தான் பார்த்து அடுப்பெலாம் தொடச்சி வச்சுருந்தாலும் நமக்கு மறுபடியும் அந்த தோசையெல்லாம் ஊற்றும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் சுற்றி தெரிச்சிருக்கும். மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். நான் க்ளீன் பண்ணி வச்ச கையோடு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அடுப்பில் சாதத்துக்கு உல வச்சுட்டாங்க, இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்கு ரெடி பண்ணி ஃபுல்லாக குக்கரில் வச்சுட்டாங்க. எப்போ ரெடி பண்ணாங்க என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல. நான் இங்கே தோசை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே அம்மா கொல்லையில் உட்காந்து சாம்பாருக்கு தேவையான காய்கறி மற்றபடி வறுவலுக்கு தேவையான காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சமைச்சிருவாங்க. எவ்வளோ நம்ம டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சமைப்பாங்க, சேம் டைம் சீக்கிரமாகவும் சமைச்சிருவாங்க. எவ்வளோ ஒரு 12 நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 மணி 10 மணி அந்த மாதிரி எப்போயாவது ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போயாவது வெளில போகிறாங்க அம்மாவும் அப்பாவும் அப்படின்னா நான் சமைப்பேன். அப்போ நான் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock அந்த மாதிரி 10 o'clock 11 o'clock மேலே தான் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு டைம் ரொம்ப இழுத்துரும். எப்படியோ 2 மணிக்கிட்டேயாவது ஆகிடும். ஆனால் எங்கள் அம்மா பார்த்திங்க அப்படின்னா
ஒரு எவ்வளோ டிஷ்ஷஸாக இருந்தாலும் சரி ஒரு 11 மணி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 12 மணிக்கிட்டேயே வந்து முடிச்சிடுவாங்க. சாப்பாடு முடிச்சுட்டு வந்து பாட்டிக்கும் நாங்கள் கொடுத்து விடுவோம் எப்போதுமே. அந்த மாதிரி பாட்டிக்கு கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே சமைச்சிட்ருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி விதவிதமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தொட்டுக்க வச்சு அந்த மாதிரி சாப்பிடும்போது, அதுவும் இந்த பாயசத்தோடு வச்சு சாப்பிட்றதெல்லாம் வந்து எங்கள் பாட்டி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து அம்மா ரொம்ப பார்த்து செஞ்சிட்ருந்தாங்க அவங்களுக்காகவே. அவங்களுக்கு ரொம்ப எங்கள் பாட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சு, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் நான் வந்து ஒரு ரெசிபி மட்டும்தான் நான் வந்து ஃபுல் வீடியோ இதில் ஃபுல்லாக நான் இடையில வந்து சொல்லியிருப்பேன். என்னென்ன போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில். மற்றபடி உங்களுக்கு மேபி இதில் ஏதாவது பிடிச்சிருந்தது, அதோடய ரெசிபி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டுக்கலாம். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் சில குழம்பு, கூட்டு, வறுவல்லாம் மட்டும்தான் நான் வந்து காட்டியிருப்பேன். எதையுமே நான் வந்து ஃபுல்லாகவே இதில் காட்டியிருக்க மாட்டேன், ஒரே ஒரு வீடியோவை தவிர. பாக்கி எல்லாமே நான் வந்து என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருப்பேன். சாம்பார் கொதித்து வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 2 விருந்தாளிங்க வந்து வாசல்லேருந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு ரெசிபி மட்டும் ஃபுல்லாக போட்டிருக்கேன்னு சொன்னேன், அது இதுதான் வாழைக்காய் பொடுமாஸ். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆயிலில் கடுகு, காஞ்ச மிளகாய், நல்லா காஞ்ச மிளகாய் லைட்டாக கருவணும், ரொம்பல லைட்டாக வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு, ரொம்ப வதக்க வேணாம், சும்மா லைட்டாக வந்து வதக்கிக்கிட்டால் போதும். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணால் போதும், ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, குழன்னு போயிடும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டிங்கன்னா போதும், அதுவே வந்து வெந்துடும். இந்த வாழைக்காய் பொடுமாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான குழம்பு சாப்பிடும்போது இந்த பொடுமாஸ் சாப்பிட்டிங்க அப்படின்னா தொட்டுக்கிக்கு சூப்பராக இருக்கும். அதாவது இந்த புளிக்குழம்பு அதுக்கெல்லாம் அப்பளம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த புளிக்குழம்புக்கு இந்த பொடுமாஸ் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சில பேருக்கு தெரியாது, வாழைக்காய் வறுவல் தான் தெரியும். இந்த வாழைக்காய் பொடுமாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், சட்டுன்னு வந்து முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இது நல்லா வெந்துட்டுருக்கும் போதே துருவின தேங்காய் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெந்துட்டுருக்கும் போது கரண்டியாலேயே அப்படியே லைட்டாக மசிச்சு விடுங்க. ரொம்ப லைட்டாக தான், ரொம்பலாம் டீப்பாக மசிச்சிடக்கூடாது, ரொம்ப லைட்டாக. தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம வதக்க வேணாம், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட் இருந்தாலே போதும். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரசம் ரொம்ப சட்டுன்னு எங்கள் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. எப்போ வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறதே எனக்கு தெரியல, சொல்லாமலே அவங்க பாட்டும் கடகடன்னு செஞ்சுட்டாங்க. அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இதை வந்து நார்மலாக கட் பண்ணி பீஸாக போடாமல் குக்கரில் வந்து பருப்பு வைக்கும்போது சாம்பாருக்கு பருப்பு வைக்கிறோம், அப்போ அந்த பருப்புலேயே வந்து சேர்த்து உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டாங்க. அந்த உருளைக்கிழங்கோட எந்த டேஸ்ட்டுமே அந்த சாம்பாரில் இறங்கியிருக்காது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே இடித்து ஆயிலில் போட்டுட்டு அது கூட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை அதில் ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி கரண்டிலே வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இது ஒரு சிம்பிளாக கொஞ்சம் கல்யாண வீட்டில் இருக்கிற டேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேரமலைஸ்டு பாயசம் செஞ்சுருந்தாங்க. அதோட கன்சிஸ்டன்சி, அந்த லுக்கு, டேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா
அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு அந்த வீடியோவோட எண்டில் அந்த பாயசத்தை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரெசிபி ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பருப்பு வடை, மசால் வடை தான்யா. எங்கள் அம்மா முத நாளே கேட்டாங்க, மசால் வடை வேணுமா பஜ்ஜி வேணுமான்னு. நான் சொன்னேன் வடை வேணுமா பஜ்ஜி வேணுமான்னு கேட்டாங்க. நான் வந்து கன்ஃபார்மாக எனக்கு வந்து ரெண்டுமே வேணும், ஆனால் மசால் வடை வேணும், மெது வடை வேணாம், அதுக்கு பதிலாக மசால் வடை வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி மசால் வடை போட்டிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா குட்டியாக இருந்தது, பார்க்கவும் அழகாக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான், எல்லாமே வந்து நம்ம சமைச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு அவங்களே வந்து சாமிலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூ வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு விளக்கும் ஏற்றிட்டாங்க. அப்படியே விளக்கில் சாமி பார்க்க அவ்வளோ ஒரு பிரகாசமாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு இந்த தடவை ஆடி கிருத்திகை நம்ம செலிப்ரேட் பண்ணது. நெக்ஸ்ட்டு இலை போட்டு செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாமே ஒன்று ஒன்றா சாமிக்கு இலையில பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. முருகன் படம் போட்டுக்கலாம்ல. அப்போ எடுத்துட்டு வா போகணும். இப்படி வர்றது பஸ்ஸு வரும்னு சொல்லியிருக்கேன். ஃபைனலாக நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன அன்றைக்கி லன்ச் ரெடி பண்ணவங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதுதான் வந்து டம்ளரில் இருக்கிறது கேரமலைஸ்டு பாயசம். ஸோ நல்லா ரொம்ப க்ரீமியாக இருக்கும்னு அது இதுதான். நெக்ஸ்ட்டு அப்பளம், முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார், வாழைக்காய் பஜ்ஜி, பருப்பு வடை, உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் பொடுமாஸ், கீரை மசியல். இந்த பக்கம் டம்ளரில் பானகம் இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஆடி கிருத்திகையோட மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இப்படி தான் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.